என்று அழைத்து கை தொழுது வந்தேன். அழகாய 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 என்று அழைத்து கை தொழுது வந்தேன். உறையுமழி அழகாய 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 என்று அழைத்து கை தொழுது வந்தேன். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி. இந்த ஸ்லோகம் சப்தகிரிநாதன் ஏழுமலையப்பன் வெங்கடேச பெருமாளை பற்றியது. மலையகுனியனின்ன சுவாமின்னு உற்சவருக்கு திருநாமம். வெங்கடேசன், ஸ்ரீனிவாசன், மலையப்ப சுவாமி என்றெல்லாம் பகவானை கொண்டாடுகிறோம். பல திவ்ய தேசங்கள்லையும் போனால் பெருமான் வலது கையை அபயஹஸ்தமாகவோ அல்லது வரதஹஸ்தமாகவோ தானஹஸ்தமாகவோ வைத்து கொண்டிருப்பார். என் திருவேங்கடத்தில் கூட தன் வலது கையாலே தன்னுடைய திருவடியே காட்டி கொண்டு இருக்கிறார். இடது திருக்கையை எப்படி வைத்து கொண்டிருக்கிறார்? அது எந்த இடத்தில் தொட்டு கொண்டிருக்கிறது? அதைத்தான் கட்டிப்பிரதேசம், கட்டிஹஸ்தம் என்று சொல்லுவார்கள். இப்போ நாம் பார்த்து வருகிற பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பதிகத்தில் 6ஆம் பாசுரத்தில் உள்ளோம். கண்ணனுடைய கட்டிப்பிரதேசத்தை பெண்களே வந்து காணுங்கள் என்று யசோதை அனைவரையும் கூப்பிடுகிறாள். ஏற்கனவே தொடையை பற்றி அனுபவித்தோம். தொடைக்கு அடுத்தது இடையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் தொடைக்கும் இடைக்கும் இடையில் உள்ள இடம், அதைத்தான் கட்டிப்பிரதேசம், கட்டின்னு சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம திருவேங்கடவனையே சேவிக்கும்போது அவருடைய இடது திருக்கை இடுப்பில் வைத்து கொள்ளவில்லை. இடுப்புக்கு கீழே இடைக்கு கீழே சென்று விட்டது. ஆனால் அது தொடையிலும் இல்லை, தொடைக்கு மேலே உள்ளது. இப்போ சில எம்பெருமான்கள்லாம் இடுப்பிலேயே கை வைத்து கொண்டு சேவை சாதிப்பார்கள். இப்போ விட்டல கிருஷ்ணன் அப்படின்னு சேவிக்கிறோம். அப்போ அவர் 2 திருக்கைகளையும் இடுப்பிலேயே வைத்து அழித்து கொண்டிருக்கிறார். அந்த இடுப்புக்கு கீழே வந்துடுங்க. தொடையில் கை வச்சுருக்கிற பெருமாள் இருக்கார். வைகுந்தத்திலேயே பகவான் அமர்ந்திருக்கும் போதும் தன்னுடைய இடது திருக்கையை ஒன்றும் ஆதிசேஷ பீட்டத்தில் வைத்திருக்கலாம் அல்லது இடது தொடையில் வைத்திருக்கலாம். அப்படி தொடையில் வைக்கப்பட்ட கையை பற்றி இப்போ நாம் பார்க்கல. இந்த 2 இடத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் கட்டிப்பிரதேசம். அவ்விடத்தை வந்து பாருங்கள் என்று யசோதை அனைவரையும் கூப்பிடுகிறாள். 6ஆம் பாட்டு பார்ப்போம். மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம்பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆனாள் வந்து தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே. முத்தம் இருந்தவா காணீர்னு கூப்பிடுறதுனாலே இந்த இடத்துக்கு முத்தம் என்று பேர் கொடுத்துருக்கார்கள். இந்த முத்தம் நம்ம வீட்டில் இருக்கிற முற்றம் அல்ல. முகில்வண்ணன் பேர் பாட முத்தத்தூடு புகுந்து அந்த பாசுரங்கள்லாம் இருக்கிற முற்றம் வீட்டில் இருக்கிற நடுவான ஒரு இடத்தை குறிப்பது. ஆனால் இப்போ ஆழ்வார் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது முத்தம் இருந்தவா காணீரே. இதை 2 பொருள்பட உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர். ஒன்று கட்டிப்பிரதேசம், அதாவது தொடைக்கும் இடைக்கும் இடையுள்ள பிரதேசம். அப்படி இல்லை என்றால் அழகான சின்ன குழந்தை, ஆண் குழந்தை, அந்த ஆணான கண்ணனுடைய ஆண் அழகு பிரதேசத்தையே குறிக்கும் என்று சொல்லுவதும் உண்டு. ஏன்னா பகவானுடையது எந்த திருமேனி எந்த ஒரு அவயவமாக இருந்தாலும் அழகு தானே. அது அத்தனையுமே அப்பிராப்தமானது, அதாவது அது அத்தனை அப்பிராகிருத்தமானது, பிராப்தமானது. ஆனால் இப்போ பாசுரத்தினுடைய பதவுரை என்னன்னு பார்ப்போம். மத்த களிறு, களிறுன்னா யானை. மத்த களிறுனால் மத்த ஜலம், ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடிய யானை. மத ஜலம் ஓடி வருகிற கஜம் யானை. மத்த கஜங்கள் உடையவரான வசுதேவர்.
இப்படிப்பட்ட யானைகளை பலதை தனக்கு சொத்தாக கொண்ட வசுதேவர். அந்த வசுதேவருடைய சித்தம் பிரியாத, வசுதேவருடைய நினைவிலேந்து பிரியாமல் இருக்கிறாள் தேவகி பிராட்டி. அதைத்தான் சித்தம் பிரியாத, அவர் உள்ளத்தை விட்டு நீங்காத தேவகிதன் தேவகி பிராட்டியின் வயிற்றிலே அத்தத்தின் 10ஆம் நாள். ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து எண்ண ஆரம்பித்தால் 10வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அத்தத்தின் 10ஆம் நாள் 10வதான திருநாளிலே தோன்றிய பிறந்த ஆவிர்பவித்த அச்சுதன். அச்சுதன்னால் தன்னை பற்றினவர்களை நழுவவே விடாதவர். தன் திருவடிகள் ஆரெல்லாம் பற்றியிருக்கார்களோ அவர்களை நழுவ விடாதவர். சுத்தின்னு சொன்னால் நழுவுதல். அச்சுதி, அச்சுதன்னால் நழுவவே விடாதவர். அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே. இந்த முத்தம்ங்கிற இடத்தில் ஷண்ணம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மற்றொரு பொருள் கூறப்படுகிறது. ஷண்ணம் இருந்தபடியே காணீர், வந்து காணுங்கோள், முகிழ்நகையீர், மெதுவான புன்சிரிப்பை உடையவர்களே. நகை சிரிப்பு, நகையீர் சிரிப்ப உடையவர்கள், முகிழ்நகையீர் முகிழ்ந்து கொண்டிருக்கிற சிரிப்பு. அப்படின்னா அட்டகாச சிரிப்பு, வாயத்திறந்து சிரிக்கிறது இல்லை, புன்னகைன்னு சொல்லுகிறோம் இல்லையோ. புன்னகை உடைய பெண்களே, கோபிகைகளே, வந்து இந்த கண்ணனின் அழகை பாருங்கோள் என்று கூப்பிடுகிறாள். இனி இதுக்குன்னு இருக்கிற அழகான அர்த்தங்களை பார்ப்போம். மத்த களிறு வசுதேவர் தம்முடை. வசுதேவர் க்ஷத்திரிய ராஜாவாக பிறந்தார். ஆனால் அவருக்கு நிறைய ஆனைகள் தன்னுடைய கொட்டடியில் சொத்தாக இருக்கும். இதை பற்றி ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில் 10 பாசுரங்களாலே கண்ணனை தானே கல்யாணம் பண்ணி கொள்வதாக கனாக்கண்டாள். கனாக்கண்டேன் தோழினான், கனாக்கண்டேன் தோழினான்னு பாசுரம் கேள்விப்பட்டிருக்கீள். அதில் முதல் பாசுரம் வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர் என்று தொடங்குகிற பாசுரம். வாரணம் 1000 சூழ வலம் செய்து, 1000 யானைகள் ஜானுவாசத்துக்கு வந்ததாம். அத்தனை பேரும் சூழ வர ஒவ்வொரு யானை பேரிலே ஒவ்வொரு கோவலன் அமர்ந்திருக்கிறான். கண்ணன் ஒரு பெரிய யானை பேரில் அமர்ந்துண்டு ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொள்ளுவதற்காக மண்டபத்துக்கு வருகிறார். இப்பெல்லாம் வண்டியில் வந்துடுறோம், கோச்சு வண்டியில் வருவோம். ஆனால் அந்த நாளில் குதிரையில் வந்திருந்தா, ஆனையில் வந்திருந்தா, கண்ணன் ஆனையில் வந்தால்னு ஆண்டாளுடைய பாசுரம். உடனே ஒரு சந்தேகம் எழுந்தது. கண்ணனுக்கு சொத்தாக இருக்கிறது பசுமாடா, கண்ணனுக்கு சொத்து ஆனையா? அவர் என்ன யானை செல்வம் உடையவரா, பசுநரை செல்வம் உடையவரானால் எப்போதும் ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்து ஸ்வீகாரம் கொடுக்கறது, தத்து கொடுக்கறதுன்றா பாருங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு. பிறந்த வீட்டு சொத்தும் அந்த பிள்ளை தான். எந்த வீட்டுக்கு தத்து போயிருக்காரோ அந்த வீட்டு சொத்தும் அந்த பிள்ளை தான். இப்போ கண்ணன் பிறந்த வீடு எது? க்ஷத்ரியனாய் மதுரா நகரத்தில் வசுதேவருக்கு குழந்தையாக பிறந்தார். அப்படின்னா வசுதேவருடைய சொத்தெல்லாம் வருது. வசுதேவர் க்ஷத்ரியர், அரச பரம்பரை. அதனால் யானையெல்லாம் சொத்து. போய் சேர்ந்த இடம் வைசியனாக, இடையனாக, எல்லா மாடுகன்றுகளும் அவருடைய சொத்து. அப்போ ஸ்வீகாரம் போன இடத்து மாடுகன்றுகளும் அவர் தான். பிறந்த வீட்டில் இருக்கிற யானையும் அவர் தான். அதனால் யானையும் சொத்தான், மாடுகளும் சொத்தான். இது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை. அதனால் வசுதேவருக்குண்டானவை யானைகள். அதைத்தான் மத்த களிறு வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத. அந்த வசுதேவருடைய சித்தத்தை விட்டு பிரியாமல் இருந்த தேவகி பிராட்டியின், தேவகியினுடைய வயிற்றில் அவருடைய திருவுதரத்தே அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றிய அச்சுதன். ஹஸ்தத்திலேருந்து 10ஆம் நாள் பிறந்தார். வயிற்றில் பிறந்தார்னு சொல்லச்சேவே ஒரு முக்கியமான கருத்து. பிறவாதவன் பிறக்கிறார். கர்ப்பவாசம் பண்ணுவதற்கு தேவையே இல்லாதவர் கர்ப்பவாசம் பண்ணுகிறார். ஒரு தாயின் கர்ப்பத்தில் நாம் போய் வசிக்கணும்னால் அது அனாதிகால கர்மத்தினால் பிறக்கிறோம். கர்ப்பரங்கம்னு சொல்லுவோம், திருவரங்கம்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஆழ்வார் பாசுரத்தில் கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயாந்திசைன்னு பாடுகிறார். கர்ப்பத்தில் இருக்கும்போதே திருவரங்கத்தை, கருவரங்கத்தில் இருக்கும்போதே திருவரங்கத்தை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். எல்லாருக்கும் அப்படி பாக்கியம் கிடைச்சிருமா? ஏதோ கர்மங்கள்னால கர்ப்பத்தில் போய் வசிக்கிறோம். அந்த கர்ப்பவாசம் பகவானுக்கு கிடையாது. ஏன்னா கர்மத்தின் தொடர்பே அவர் கிடையாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலய ஸ்பிருகான்னு கண்ணன் கீதையிலே சாதிக்கிறார். எனக்கு கர்மங்கள் தொடாது, கர்மத்தின் பலத்தில் எனக்கு விருப்பமும் கிடையாது. அப்படி இருக்கிறச்சு அவர் எதற்காக பிறக்க வேண்டும்? அப்போ பிறக்காத பகவான் கர்ப்பவாசம் பண்ணுறார். நாம் கூட 9 மாதம் இருக்குமோன்னுமோ, அவர் முழு 10 மாதம் இருந்து பிறந்திருக்காராம். அது பிறந்தது எந்த நட்சத்திரத்தில்? அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றிய அச்சுதன்.
பிறக்க தேவையே இல்லாத எம்பெருமான் தோன்றினான். அதனால தான் தோன்றினான்னு இருக்கு. இப்போ தேவகி தன் வயிற்றில் தோன்றியான்னு சொல்லியிருக்காரே, பிறந்தான்னு சொல்லலையேனால் கர்மாதீனமாக கர்மம் முந்த பிறந்தால் பிறந்தான்னு சொல்லணும். கர்மத்தினால பிறக்கலையே, அதனால இவ்விடத்தில் தோன்றினான்னு கூறியுள்ளார். தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10 நாள் வந்து தோன்றிய, ஹஸ்தத்திலேருந்து 10 நாள்னார். ஏன் ரோகிணின்னு சொல்லக்கூடாதா? ஏன் ஹஸ்தத்திலேருந்து 10ன்னு சொல்லணுமானால் அதிலே ஆழ்வாருக்கு ஒரு கருத்து இருக்குது. நான் நேர ரோகிணின்னு சொல்லிட்டேன்னால் ரோகிணியில் பிறந்த பிள்ளை இந்த இடத்துல வளர்ந்துருக்காம் என்று கம்சனுடைய காதுகளுக்கு செய்தி போயிடும். உடனே எப்படி கொள்ளலாம்னு தேடிக்கொண்டு வந்து விடுவான். அதனால் நான் ரோகிணின்னு சொல்லாமல் ஹத்தத்திலேருந்து 10 நாள்னு சொல்லி வைக்கிறேன். நீங்கள் அப்படி ஜோசியர்கள்ட்ட பேசினேன்னு வச்சுங்க, நட்சத்திரம் என்ற கணக்கு சொல்லுவா. பெண்ணோட நட்சத்திரத்திலேருந்து எண்ணணுமா, பிள்ளையோட நட்சத்திரத்திலேருந்து எண்ணணுமா, அந்த நட்சத்திரத்தை சேர்த்து எண்ணணுமா, அல்லது அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு எண்ணணுமா, இதெல்லாம் வழிமுறைகள்லாம் இருக்குது. வெவ்வேறு சமயத்துக்கு வெவ்வேறு மாதிரி எண்றா. இப்போ ஹத்தத்தின் 10 நாள்னு சொன்னால் என்றவனுக்கு சந்தேகம் வருமா, ஹஸ்தத்தை விட்டுட்டு 10 எண்ணணுமா, ஹஸ்தத்தை சேர்த்து 10 எண்ணணுமா, மேலே 10 எண்ணணுமா, கீழே 10 எண்ணணுமா, 9 நட்சத்திரங்களை பிரிச்சுன்னு எண்ணணுமா, இல்லை நேரைய எண்ணிடலாமா, இதெல்லாம் கம்சன் ரொம்ப குழம்பி படுவானான். அவன் மெதுவாக அந்த குழப்பம் தீர்ந்து எண்ணி கண்டுபிடிச்சு ரோகிணின்னு வரணுமோ இல்லையோ, அதுக்குள்ளே 5 வருஷம் ஆகிடும். எங்கள் கண்ணனுக்கு 5 வயசாகிடும். அதனால் கம்சனுடைய ஆபத்துலேருந்து தப்பிச்சுடுவார். இப்போ என்ன சின்ன குழந்தை ரோகிணியில் பிறந்தான்னு சொன்னால் உடனே குழந்தைய கொண்டுட வரமாட்டானோ? அப்படி கூடாது. அவன் புரியாமல் குழம்பணுங்கிறதுக்காகத்தான் அத்தத்தின் 10 நாள்னு பாடியிருக்கணும்னால் ஆழ்வாருக்கு ரோகிணின்னு பாடத் தெரியாமல் அத்தத்தின் 10 நாள்னு பாடவில்லை. மற்ற ஆழ்வார்கள்லாம் பளிச்சுன்னு நட்சத்திரத்தை சொல்லச்சே, ஏன் பெரியாழ்வார் மட்டும் மறைத்து கூறுகிறார்? நம்ம குழந்தையினுடைய அழகில் ஆசை இருந்து ஒத்தர் கண்ணும் பட்டுடக்கூடாது, அதை மறைச்சி வைக்கணும்னு இருந்தால் நேர எதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டோமே. உன் குழந்தை பிறந்த குழந்தை என்ன எடை இருக்குது கேட்டால் எந்த அம்மா சொல்லுவோம்? அது 2.25 இருக்கும்னா 3.5 இருக்கலாமா இருக்கும். அது என்னமோ இவ்வளவு இருக்குன்னு சொல்கிறா, அவ்வளவுலாம் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கு அந்த குழந்தை 4.5 கூட இருக்கலாம். ஆனால் 4.5 கிலோ இருந்ததுன்னு 6 சொல்லுவாளா? சொன்னால் கண்ணு பட்டுடுமோ இல்லையோ? அப்போ நாம் எப்படி மறைச்சு குழந்தையை பார்த்துக்கிறோமோ, அதை போல பெரியாழ்வாரும் இந்த குழந்தைய ரோகிணி நம்ம சொல்லவே வேண்டாம், மறைத்து சொல்லுவோம். அப்போ தான் கம்சனுக்கு செய்தி போகாதிருக்கும். அத்தத்தின் 10 நாள் வந்து தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே. அவனுடைய கடிப்பிரதேசத்தை பாருங்கள். இதோ எடைக்கும் தொடைக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த அழகான அடங்கின இடத்தை பாருங்கள். எவ்வளவு அழகான இடம்! அந்த இடத்தை தொட்டு காட்டி கொண்டு தான் திருமலை திருப்பதியில் ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி உள்ளார். அதற்கு என்ன பொருள் தெரியுமோ? இதோ என்னுடைய வலது திருவடியை வலது கையால் காட்டுறேன், இந்த திருவடிகளே சரணம்னு பற்றுங்கள். பற்றினீர்கள் என்னால் இதோ இடது கையால் கடிப்பிரதேசத்தில் தொட்டு காட்டுறேனே, இந்த அளவுக்கு சம்சாரங்கிற கடல் உங்களுக்கு வற்றி போகும். நாம் சம்சார கடல்லே தலையே மூழ்கிற அளவு தவித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ யமுனை யாரு, கங்கை யாரு, காவேரி ஓஹோன்னு சுழிச்சுன்னு ஓடுறது, அதில் தலை மூழ்கி படுத்தினால். ஆனால் அப்படி இல்லாமல் இடுப்பளவு இருந்ததுன்னா எவ்வளவு நன்னா இருக்கும். அது இடுப்புக்கும் கொஞ்சம் கீழே இருந்தால் அதுக்குன்னு ஒரே தெரியாக கணுக்கால் அளவு இருந்தாலும் நன்னா இருக்காது. ஏன்னா எப்படி குளிக்கிறதுன்னே தெரியாது, புரண்டு தான் குளிச்சுட்டு வரணும். அதே மார்பளவு இருந்தால் பயமாக போடும். இடுப்பளவு இடுப்புக்கு கீழே கொஞ்சம் இருந்தால் தண்ணீர் நிறையா இருக்குன்னு தோணும், ஆனால் ஆபத்தில்லாத தண்ணீராக இருக்கும். அதை போல இந்த சம்சாரத்தை உங்கள் கட்டியளவுக்கு வற்றடித்து கொடுக்கிறேன், நீங்கள் தாராளமாக வாழ்ந்துட்டு முக்தி அடைஞ்சுவிடலாம் என்று சொல்லுவதற்குத்தான் திருமலை திருப்பதி எம்பெருமான் தன் இடது திருக்கையை கட்டியிலே வைத்து காட்டுகிறார். அதனால தான் அதை கட்டிஹஸ்தம்னு சொல்லுகிறோம். திருவேங்கடவன் திருவடிகளை பற்றினால் நம் சம்சாரமே வற்றி போகும். அதைத்தான் இந்த பாசுரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஆக முத்தமிருந்தவா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே. முகிழ்நகை அப்படின்னா மந்தஸ்மிதம், புனிசிரிப்போட பாருங்கோள். சின்ன குழந்தை அதுக்கெல்லாம் நிறைய வேஷ்டியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாளானால் ரொம்ப சின்ன குழந்தைய மூடி வச்சிருந்தாலும் நன்னா இருக்காது. வயசானாத்தான் வெட்கம். சிறு குழந்தைக்கு வெட்கம் கிடையாது. அதனால் எல்லா பகுதிகளும் மூடப்பட்டு இருக்கணுங்கிற தேவையே இல்லை. அதுவும் பெண்கள் வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் மூடி வைக்கணும்னு யசோதை நினைத்தாலோ? ஓரளவுக்கு தான் மூடியிருக்கா, ஓரளவுக்கு திறந்து தான் வச்சிருக்கா. அப்படி வந்து பார்க்கும்போது தாய்மைக்கே உண்டான பெருமிதத்தோடு அங்கு கூடியிருக்கிற பெண்களெல்லாம் புனிசிரிப்போட கண்ணனுடைய அழகையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடிப்பிரதேசத்தை நாமும் பார்ப்போம். சேவித்ததால் சம்சாரம் என்னும் பெரும் சாகரமே
இடுப்பளவு வற்றட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்னைக்கு முடிக்கிறேன். நாளைக்கு இதை விட ரொம்ப முக்கியமான பாசுரம், அழகான அவயவத்தை சேவிக்க காத்திருப்போம்.